தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். மேம், இப்போ நீங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க, நிறைய தொண்டர்களும் இப்போ புதுசாக வந்து சேர்ந்துருக்காங்க. எப்படி இருக்கு இந்த கள நிலவரம்? மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரத்தில் போயிட்டு இருக்கோம். வேட்பாளரோடையும் போகிறோம், தனியாகவும் போகிறோம். முதல்ல அடிப்படையில் தொண்டர்கள், இந்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் ரொம்ப 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 ஆக்டிவா, சுறுசுறுப்பா, ஒரு உத்வேகத்தோடு பணியாற்றுறாங்க. அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு குட் சைன். அதுக்கப்புறமா போற இடங்கள் எல்லாமே எந்த எதிரலையும் இல்லாம சிரித்த முகத்தோட மீண்டும் அதிமுக வரணுங்கிற அந்த ஒரு ஃபேஸோடைய ரியாக்ஷனை எங்களால் பார்க்க முடியுது. எல்லா இடங்கள்லையும் ஒரு பாசிட்டிவான சைனை நாங்கள் பார்க்க முடியுது. ஓகே, இப்போ பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரம் தொண்டர்கள்ட்ட ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்களுடைய பொதுச் செயலாளருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் கடந்த ஓராண்டு காலமாகவே அதிமுக தொண்டர்களிடம் ஒரு பெரிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஒரு நிலையான, எங்களுடைய அதிமுகவின் முதன்மை எதிரி அப்படிங்கறத சொன்னா திமுக, அதை எதிர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு தலைவர் அப்படிங்கிற உணர்வோடு எல்லா தொண்டர்களுமே மகிழ்ச்சியா இருக்காங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் தேர்தலுக்கு பிறகு அதிமுக வேறொரு தலைமைக்கு போயிடும், குறிப்பா தினகரன் அவருடைய தலைமைக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னைக்கு அவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை ஜோஷியம் பார்க்க ஆரம்பிச்சாருன்னு தெரியல. பொதுவா அவர் சார்ந்த ஒரு நேஷனல் பார்ட்டி, அந்த நேஷனல் பார்ட்டியில அவர் ஷைன் ஆகணும், வளர்ச்சி பெறணும், மீண்டும் அவர் நல்ல பொறுப்புகளில் வரணும் அப்படிங்கிறதும், தன் கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கட்சியின் தலைமை. இப்போ அவர் இந்த ஸ்டேட் தமிழ்நாடுடைய தலைவர், கட்சியுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருக்காரு. அதை பற்றின வேகங்கள், அதை பற்றின இன்னும் கொஞ்சம் நாங்கள் நிறைய செயல்படணும் அப்படிங்கிற எண்ணங்களை விட்டுட்டு அவர் பல முறை எப்படியாவது அதிமுகக்குள்ள ஒரு ஸ்பிளிட்டை கொண்டு வந்துடணும்னு பல முயற்சிகள் எடுத்தார். பொதுவாகவே அவருடைய பல்வேறான பேச்சுக்கள், பல்வேறான நடவடிக்கைகள், அதுதான் ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்தோம். இது ஒவ்வொரு நாளும் பொதுவாக உங்களுக்கு போன 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கும் பொழுது இன்னும் பல்வேறு கட்சிகள், பாமக இருந்தாங்க, தேமுதிக இருந்தாங்க, பல்வேறு கட்சிகள் இருந்தாங்க. ஆனால் அதிமுக தலைமையில் எங்க கட்சி அலுவலகத்துக்கு, அதிமுக அலுவலகத்திற்கு பிஜேபியுடைய மந்திரிகள், முக்கிய தலைவர்கள் எங்க கட்சி அலுவலகத்துக்கு எங்க தலைமையில தான் அந்த நேரம் கூட்டணி உருவாக்கப்பட்டது. அது எல்லாருக்குமே தெரியும், ஊருக்கு தெரியும், நாடுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், பிரஸுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்ப இவர் வந்த உடனே என்ன நினைக்கிறாருன்னா, அம்மா மறைவிற்கு பின்பு நாங்க பல்வேறு சோதனைகளுக்கு அப்புறமும் ஒரு இணைந்து நல்லபடியாக இன்னும் நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் படிப்படியாக பார்த்தா எங்களை எங்க கூட இருக்கிறது, அப்புறமா எங்களை ஸ்பிளிட் பண்றது, அப்புறம் எங்களை விமர்சனம் பண்றது, கட்சியின் தலைவர்கள், மூத்த தலைவர்கள் கொள்கைக்கு புறம்பாக அவங்கள விமர்சனம் பண்றது, இவர் பிறந்திருக்க கூட இல்லாத நேரங்களில் நடைபெற்ற சம்பவங்களை பற்றி எல்லாம் தேவையில்லாமல் சர்ச்சை பேசுவது அப்படிங்கிற ஒரு பிஜேபியில் ஒரு ஒன் மேன் ஷோவை அவர் உருவாக்கிக்கிட்டே வந்தார். அவர் உருவாக்கட்டும், அது எங்களுக்கு தட் இஸ் நாட் அவர் ப்ராப்ளம். வாட் எவர் ஹீ இஸ் டூயிங் ஃபார் ஹிஸ் பார்ட்டி அண்ட் ஆல்சோ ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஓன், வி ஆர் நாட் மைண்டிங் அபவுட் ஹிஸ் ஆக்டிவிட்டிஸ். பட் என்னன்னா, எங்களை எப்பவுமே தாழ்மைப்படுத்தி, எங்களை எப்பவுமே விமர்சனம் பண்ணி அப்படிங்கிறது. ஈரோடு பை எலெக்ஷன்ல ஏதாவது ஒரு சந்தில சிந்து பாடி ஏதாவது ஒரு குழப்பம் கொண்டு வரணும்னு நிறைய முயற்சி பண்ணாரு. எங்களுடைய பொதுச் செயலாளர் மிக மிக சாதுரியமாக அதிமுகவின் கேண்டிடேட் நிற்க போறாங்க, அதிமுகவோட கேண்டிடேட்டுக்கு ஆதரவு தாங்கன்னு கூட்டணியில் இருந்தவங்கள கேட்டாங்க. ஸோ அப்படித்தான் நாங்கள் எங்கள் வழியில் போகிறோமே தவிர, ஜன்னலை திறந்து வச்சுருக்கோம், வாசக்கதவை திறந்து வச்சுருக்கோம், கேட்டை திறந்து வச்சுருக்கோன்னு முயற்சி பண்ணாங்க. இவர்களோடு இருந்தால் அதிமுக எங்களுடைய கொள்கைக்கு மாறாகவும், எங்களுடைய தனித்துவத்திற்கு மாறாகவும், தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இது கட்சி. அங்கே பார்த்தா எடுத்தவன்னா தலைவர் தான்,
தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. தொண்டர்களுடைய விருப்பம் என்னவோ அதன்படி எங்களுடைய பொதுச்செயலர் முடிவு பண்ணியிருக்காரு. அதன்படி நடந்து வருகிறார். அவர் என்ன விமர்சனம் பண்ணாலும் யாரு தலைமை ஏற்கணும், அவர் கட்சிக்கு யாரு தலைமை ஏற்க, இப்ப நாங்க சொல்லலாமா இந்த தேர்தலுக்கு அப்புறமா அண்ணாமலையே அந்த தலைமை பதவியில் இருக்க மாட்டார், வேற யாரோ வந்துருவார்னு சொல்லலாமா? அது எங்க வேலை இல்லை, அது எங்களுடைய கவனம் இல்லை. மக்களுக்கு என்ன செய்யணும்? இந்த விடியா திமுக அரசு ரொம்ப மக்கள் ஆன்டி இன்கம்பன்சி எதிரலையில் இருக்காங்க. நம்ம நல்ல ஒரு ஆட்சியை மீண்டும் தரணும். அதற்கு அடித்தளம் தான் இந்த எலெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறோம். கூட்டணியில இருக்கும் போதே கட்சி உடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? கண்டிப்பா அவருடைய பிஹேவியர் அப்படித்தானே இருக்கு. கூட்டணியில இருக்கும்போது எப்படி பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை அவர் பேச முடியும்? புரட்சி தலைவி அம்மா அவர்களை எப்படி பேச முடியும்? எங்களுடைய மாநாடு நடக்கும்போது காசு கொடுத்து கூட்டி வந்த கூட்டம், அழைத்து வரப்பட்ட கூட்டம்னு எப்படி அவர் பேச முடியும்? இதெல்லாம் கேட்டுட்டு திருப்பியும் நாங்க போய் கூட்டணி வேணும் நிக்கிறதுங்கிறது தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கு தொண்டர்கள் உற்சாகமாக இருக்காங்க. இப்ப இவர் இந்த மாதிரி பேசும்போது அமித்ஷா அவர்கள் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து தமிழகத்தை சீரழிச்சு விட்டதா நியூஸ் 18க்கு பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த கருத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது எப்ப கொடுத்திருக்காரு? நேத்து கொடுத்திருக்காரு. நேத்து நைட் மதுரையில பேசியிருக்காரு. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க பாரதிய பிரதமராக இருக்கக்கூடியவர் ரோட் ஷோ நடத்தினாரு, பொதுக்கூட்டங்கள் பேசினாரு, எல்லா வேட்பாளர் அறிமுக கூட்டம்னு இப்ப தொடர்ச்சியா நிறைய தமிழகத்துக்கு படையெடுத்து வர்றாங்க. அப்ப புகழ்ந்து பேசியது புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் என்னுடைய நண்பர் அப்படின்னு கூட பேசியிருக்காரு. அதுதான் எங்களுக்கு புரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்தெடுத்து பேசுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. முதல்ல அவங்க தெளிவாகிக்கிறட்டும். நாங்க எங்க தெளிந்த நீரோடையா இருக்கோம். நன்றி. நன்றி.